ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு சிக்கன் தம் பிரியாணி வித் ரைத்தா. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சிக்கனை மஞ்சத்தூள் அண்ட் கல் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மினிமம் 2 times ஆகுது வாஷ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் 3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டு எடுத்தாச்சு. 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு கண்டிப்பாக நீங்கள் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், சின்ன வெங்காயம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறமா 10 பல்லு பூண்டு, 5 சின்ன பீசஸ் ஆஃப் இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காமிக்கிற குவான்டிட்டி எல்லாமே 1 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு இந்த குவான்டிட்டி எல்லாமே காமிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 10 புதினா தலை எடுத்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போவுமே நீங்கள் பிரியாணி செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பை வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். ஒரு அளக்குது. இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு அளக்கு அரிசிக்கு நான் 2.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இப்போது 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் வரை இந்த அரிசி ஊறட்டும். நம்ம அது வரை மற்றதெல்லாம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய கனமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இலை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% அளவு வதங்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ்லோட ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் பீசஸ்லேருந்தே தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை எடுத்துக்கலாம். புதினா பூண்டு இஞ்சி விழுதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தனியாக கப்பில் வச்சுருந்த மீதி புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு 10 புதினாவை வச்சுட்டு மீதி புதினாவை எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த 10 புதினாவை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கோம். எலுமிச்சம்பழ ஜூஸ் ஊற்றலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் 1/2 கப் தயிர் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போது சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கூட இருக்கிற சிக்கனை அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது சிக்கனோட பீசஸ் அதிகமாக இருக்கணும், ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால தான் நம்ம 1 கிளாஸ் ரைஸுக்கு 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கூட இருக்க சிக்கன் சேர்த்துருக்கோம்.
இப்போ வந்து நீங்கள் அந்த ரைஸ் நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரை வெந்தால் போதும் ரைஸு. ரைஸ் வேக வைக்கும் போது 2 ஏலக்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 80% ரைஸ் வெந்துருச்சு. ஃபுல்லாக நம்ம வேக வச்சிடக்கூடாது. 70லேருந்து 80% ரைஸ் வெந்திருந்தால் போதும். மீதியை நம்ம தம் போடையில் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுருந்த சிக்கனை ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல திக்கு கிரேவி அந்த கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம ரைஸ் போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கிண்டி விட்டுறாதீங்க. இது ஃபுல்லாகவே மேலே பரப்பி மட்டும் விடுங்க. பரப்பிட்டு மேலே ஒரு 5 புதினா தலையை போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அண்ட் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக விட்டால் போதும். மேலே தம்முக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. அப்போ தான் காற்று போகாமல் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் எல்லாம் 80% தான் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம். இப்போ 100% வெந்திருக்கும். இதை இப்போ மேலாப்பில் கிளறி விடுங்க. நம்ம ஃபுல்லாக கிளறியாச்சு. செம்ம டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. வாங்க டேஸ்டிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ரைத்தா செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கெட்டியான தயிர். பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டின்னு பாருங்கள். இந்த மாதிரி இது வீட்டிலே செஞ்ச தயிர். இந்த மாதிரி நல்ல கெட்டியான தயிரை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயத்தை எந்த லெவலுக்கு ஒன்றோட ஒன்று பட முடியுமோ அந்த லெவலுக்கு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சர் தூவிக்க போகிறோம். மிக்சர் போட்டு சாப்பிட்றதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ரைத்தா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியான சிக்கன் பிரியாணி அண்ட் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எக்கு வந்து நீங்கள் தனியாக வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ரைஸ் வேக வைக்கிறோம்ல அதோடு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு மினி டூர் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா குக்கிங் ரெசிபிஸ் வீடியோஸ் அண்ட் vlogs இருக்கும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.